தமிழக தொழிலாளி வர்க்கத்தின் முன்னணி படையாக இருக்கக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையம் CIT-னுடைய 16வது மாநில மாநாடு கோவையில் வரக்கூடிய நவம்பர் மாதம் 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. தமிழகத்திலிருந்து ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் அந்த மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை, தொழிலாளி வர்க்கத்தினுடைய முக்கிய பிரச்சனைகளை, தமிழக தொழிலில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விவாதிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக நவீன தொழில்களான தகவல் தொழில்நுட்பத்துறை, IT தொழில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தொழிற்சங்க அங்கீகாரம், அதே போன்று 8 மணி நேர வேலை, அதே போன்று பல்வேறு நெருக்கடியில் தள்ளப்பட்டிருக்கூடிய அந்த தொழில்களை பற்றி விவரமாக விவாதித்து பல்வேறு முடிவுகளை சில அறைகூவல்களாக, போராட்ட அறைகூவல்களாக அறிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் 8 மணி நேர வேலை என்பது மறைமுகமாக தளர்த்தப்பட்டு பல்வேறு வடிவங்களில் பல்வேறு விதமாக 8 மணிக்கும் வேலைக்கும் அதிகமான நேரமாக 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் என தொடர்ச்சியாக பல்வேறு தொழிற்சாலைகள் மட்டுமல்லாமல் சேவை துறைகளும் இந்த வேலை நேரத்தை அதிகரித்து அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக சட்டம் என்பது 8 மணி நேர வேலை என்றிருந்தாலும் அதை மீறி பல்வேறு விதமான மறைமுக திருத்தங்களுடன் அந்த அறிவிப்புகள், அந்த வேலை நேரம் என்பது முழுமையாக மாற்றப்பட்டு திருத்தப்பட்டு அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் கடுமையான சுரண்டலுக்கு இத்தகைய அறிவிப்புகளால், இத்தகைய நடவடிக்கைகளினால் கடுமையான சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக இந்த தொழில் முறை என்பது புதிய தாராளமய கொள்கை, அதே போன்று உலகமய கொள்கைகள் காரணமாக புதிய தொழில் உறவுகள் என்பது மாற்றப்பட்டு பல்வேறு விதமான பெயர்களில், அதாவது FTA ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட கால வேலை, அதே போன்று ஒப்பந்த தொழிலாளர்கள், அதே போன்று NAPS என்றும் NEEM என்றும் பல்வேறு விதமான கிக் ஒர்க்கர்ஸ் என்றும், கிக் தொழிலாளர் செயலியால் இணைக்கப்பட்டு அதன் மூலமாக செயல்படும் தொழிலாளர்கள் என பல்வேறு விதமான பெயர்கள் அழைக்கப்பட்டு அவர்களை தொழிலாளர்கள் நமக்கு தொழிலாளர் தலைவர்கள், தொழிலாளர் ஆசான்கள் பெற்று தந்த பெரும்பாலான சட்ட பலன்களை எல்லாம், சட்ட பயன்களை எல்லாம் இன்றைக்கு மீறுகிற அளவில் அந்த தொழிலாளர் என்கின்ற அந்த பெயரை ரத்து செய்கின்ற அளவிற்கு, தொழிலாளி என்று சொன்னால் தானே உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும். ஆகவே அந்த தொழிலாளி என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் இல்லாமல் முழுமையாக நவீன கொத்தடிமையாக மாற்றக்கூடிய ஏற்பாடுகள் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கு நாம் பார்க்கிறோம். இதை எதிர்த்துத்தான், இதை கண்டித்து, இதை விவாதித்து இதற்கான ஒரு தீர்வை தொழிலாளர் மத்தியில் எடுத்து செல்லவும், பொதுமக்கள் மத்தியில் எடுத்து செல்லவும் அந்த 6, 7, 8, 9 நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் விவாதித்து பல்வேறு விதமான முடிவுகளை, தொழிலாளர் நலனுக்காக பல்வேறு முடிவுகளை எடுக்க இருக்கின்றோம். அதே போன்று தகவல் தொழில்நுட்பத்துறையிலே எந்தவித தொழிலாளர் சட்டமும் அமல்படுத்தாமல் தங்களுடைய ஏற்கனவே நாம் சந்தித்த சாம்சங் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது அதே போன்று ஃபாக்ஸ்கான் போராட்டம், நோக்கியா போராட்டம், அதே போன்று பல்வேறு யுனைடெட் பிரஸ் சொல்லக்கூடிய அந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த போராட்டங்களுடைய விளைவு இன்றைக்கு தொழிற்சங்கம் அமைப்பதற்கான ஒரு வழியை வகுத்திருக்கிறது நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு தொழிலாளர் உரிமை என்பது முழுமையாக மறுக்கப்படுவதோடு அந்த பலன்களும் இன்றைக்கு இல்லாத அளவிற்கு செய்யக்கூடிய வகையிலே பார்க்கின்றோம். சமீபத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய தொழில் நம்பகமான என்று சொல்லக்கூடிய மதிக்கத்தக்கக்கூடிய டாடா கன்சல்டிங் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய TCS என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட
தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்திருக்கிறது. அந்த வேலை நீக்கத்தை எதிர்த்து சிஐடி தொடர்ச்சியான போராட்டங்களை இந்தியா முழுவதும் எடுத்திருக்கு. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்கள் அங்கே ஐடி சங்கத்தினர் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுக்கான 8 மணி நேர வேலை, அதே போன்று தொழிலாளர் சட்டங்கள் அமல்படுத்தாத நிலை என்பது அந்த தொழில் இருக்கிறது. அதை எதிர்த்தும் அதை அமல்படுத்த வேண்டும் என்ற தொடர்ச்சியான போராட்டங்களை சிஐடி உள்ளிட்டு யுனைட் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கமும் எடுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவில் புதிய தொழில்முறை என்பது கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய செயலியால் செயல்படக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். சில தளர்வுகள் என்கின்ற பெயரில், நெகிழ்வு என்கின்ற பெயரில் அந்த தொழில் என்பது நடைபெற்று வருகிறது. முதலாளி யார் என்று தெரியாது. முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் எந்த ஒரு உறவும், அதாவது எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அந்த தொழில் என்பது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு, மாநில அரசு இரண்டுமே அதற்கான வழிமுறைகள், நடைமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தொழிலாளி என்ற அந்தஸ்து வேண்டும் என்று சிஐடி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. தொழிலாளி என்கின்ற அந்தஸ்து இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய சமூக பாதுகாப்பு, அதே போன்ற சட்ட பாதுகாப்பு என்பது ஏற்படும். சமூக பலன்களான பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ, மருத்துவம், அதே போன்று பணிக்கொடை, வேலை நேரம், முக்கியமாக வேலை நேரம், அதே போன்று பணி பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அத்தனை நலன்களும் பெறக்கூடிய வகையில் அவர்களை தொழிலாளர் என்று அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். இதற்கிடையில் நம்முடைய போராட்டத்தினுடைய விளைவாக, சிஐடியுடைய போராட்டத்தின் விளைவாக, அந்த சங்கத்தினுடைய போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நல வாரியம், கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்று துவக்கி அதில் பதிவு செய்வதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். அந்த முயற்சி என்பது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் கூட தொழிலாளி என்கின்ற அந்த அந்தஸ்து என்பது பிரதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கான சட்ட ரீதியான பலன்கள் என்பது கிடைக்கும். 8 மணி நேரம் வேலை உள்பட அதே போன்ற ஷிஃப்ட் வேலைகளும் முறையாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் நாங்கள் எங்களுடைய சிஐடியுடைய மாநில மாநாட்டில் விவாதித்து அதற்கான ஒரு போராட்ட அறைகூவலாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் தமிழகத்தினுடைய அனைத்து தொழிலாளர்களும் இந்த பேரணிக்கு நவம்பர் 9 அன்று நடைபெறக்கூடிய அந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சிஐடியுடைய மாநில குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.